லாஸ்ட் வீக்ல ஃபினான்ஷியல் செக்டரை மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டாரையும் சரி ஐடி செக்டாரையும் சரி திரும்பி பார்க்க வச்சது நம்ம ட்ரம்ப் இம்போஸ் பண்ண டேரிஃப் தான். ஸோ ட்ரம்ப் எதுக்காக இந்த மாதிரி டேரிஃப் இம்போஸ் பண்ணுறாரு, அதை இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்கிறப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த கண்ட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுதோ அதே பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை அந்த கண்ட்ரி என்னோடய கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் போடுவேன். இதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா ஃபேர்னஸ்க்காகவும் தான் ஓன் கண்ட்ரியில் இருக்கிற மேனுஃபேக்சரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்துச்சு. இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது உண்மையிலேயே ஒரு ஃபேரான கான்செப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரியோட எக்கனாமிக் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவை எடுத்துக்கலாம். இப்போது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு கண்ட்ரி அமெரிக்கா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அமெரிக்கா 0% டியூட்டி போட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதே ஒரு அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு காரை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 30 to 40% டேக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு உங்கள் கண்ட்ரியில் நீ 30% டேக்ஸ் போடுறல, அதே மாதிரி நீ என் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அதே 30% டேக்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இது ஃபேரான விஷயமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா அமெரிக்காங்கிறது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. ஒரு டெவலப்டு கண்ட்ரியால் ஒரு 30% டேக்ஸ் கொடுத்து இன்னொரு கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ண முடியுமானா முடியும். அதே ஒரு புவர் கண்ட்ரியால் அதே 30% டேக்ஸ் கொடுத்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்குள்ளே சேல் பண்ணுறதுங்கிறதே ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம். ஸோ இதனால தான் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபேரான கான்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது பெரும்பாலும் ஒரு ட்ரேட் வாரை ட்ரிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ட்ரம்ப் போட்டது ட்ரேட் வாரை தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நடக்கக்கூடிய ட்ரேட்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஸோ இவங்க தான் ஒரு ட்ரேட் எப்படி நடக்கணும், எந்தெந்த ரூல்ஸ்க்கான அடிப்படையில் நடக்கணும்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த WTOவில் டைரெக்டாக சொல்லலை அப்படின்னாலும் இந்த மாதிரி டிட் ஃபார் டேட்டுக்காகலாம் ஒரு கண்ட்ரி மேலே டேரிஃப் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூல்ஸில் இருக்குது. ஏதாவது ஒரு கண்ட்ரி அன்ஃபேராக உங்ககிட்ட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த WTOவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் சைனா அமெரிக்கா மேலே இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டதுக்கு ட்ரம்ப் என்ன ரீசனாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரிஸ்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் போடுறாங்க, இதனால் எங்களோட எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது. ஸோ அதனால தான் மற்ற கண்ட்ரிஸ் எங்கள் மேலே எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களோ அதே அளவுக்கான டேக்ஸை நானும் அவங்க மேலே போடுறேன். இது மூலிமா ஒன்று அவங்க டேக்ஸை கம்மி பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட பிஸ்னஸை எங்களோட கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் ட்ரம்ப் சொல்கிறது. சரி, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்கான எஃபெக்டாக அமெரிக்காவோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2-3 டேஸாக அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ரத்த வெள்ளத்தில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் ஜெரம் பவுல் ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த டைம் எங்களால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியாது, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது இன்னும் இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் தான் பண்ணணும், ஸோ எங்களுக்கு இன்னும் மோர் டேட்டா வேணும் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் சைட்லேருந்து ஜெரம் பவுல் அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, இன்ஃப்ளேஷனில் கம்மியாக தான் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து அங்கே போயிட்டுருக்கு. ஜெரம் பவுலுக்கு அப்புறம் JP மார்கன் அவங்களோட ரெசிஷனுக்கான சான்ஸை 40%லேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேரிஃபுங்கிறது இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? அமெரிக்கா இப்போ இந்தியா மேலே 26% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது இந்தியாவில் மெயினாக அஃபெக்ட் பண்ணது ஆட்டோ செக்டாரையும் ஐடி செக்டாரையும் தான். ட்ரம்ப்பு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை போட்டதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸும் சரி ஆட்டோ கம்பெனிஸும் சரி ஷேர் மார்க்கெட்டில் நல்லா அடி வாங்குச்சு. ஏன் அப்படின்னா இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஆட்டோமொபைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 to 5% தான் டேக்ஸ் பர்சன்டேஜே இருந்துச்சு. இப்போது 26% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோவோட சேல்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால அமெரிக்காவில் ரெசிஷன் வருமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோட மேஜர் கிளைண்ட்ஸ் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் ரெசிஷன் வந்துச்சுன்னா கன்சப்ஷனும் கம்மியாகும், கன்சப்ஷன் கம்மியாகும் போது சர்வீஸும் குறையும் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற ஐடி கம்பெனிஸை அடிச்சிருக்காங்க. ஆட்டோ செக்டாரும் ஐடி செக்டாரும் விழுந்துட்டு இருக்கிறப்போ இந்த ஃபார்மா செக்டார் மட்டும் லைட்டாக ஏறி இருக்கு.
ஏன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண டேக்ஸில் ஃபார்மாவை பற்றி ட்ரம்ப் எதுவுமே பேசல. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தோடனே ஃபார்மா செக்டாரையும் செமிகண்டக்டர் செக்டாரையும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டேரிஃப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரம்ப் என்னதான் 26% இந்தியா மேலே டேக்ஸ் போட்டிருந்தாலும் அதில் 2 விஷயம் இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று, ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் இந்த டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆல்ரெடி என்ன டேக்ஸ் போட்டுருந்தாங்களோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும். 2வது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ட்ரம்ப் இந்தியா மேலே 26% டேரிஃப் போட்டிருந்தாலும் காம்படிட்டிவான சைனா, தாய்வான் மேலே 54%, 34%ன்னு ஹையர் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிட்ராஜுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 6.3லிருந்து 6.1க்காக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேரிஃப் ரிலேட்டடாக அமெரிக்கா கிட்ட இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் ஆர்டிக்கல்லாம் பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைக்கு இடையில பார்த்தீங்கன்னா யூஎஸோட 10-இயர் பாண்ட் ஈல்டு வந்து 4% கிட்ட போயிடுச்சு. ஸோ ஒருவேளை ட்ரம்ப்போட பிளான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரம்ப்போட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.